காற்றாட கொடியாடும். கருணையின் விளக்காகிறாள், இவள் கடமை உணர்வாகிறாள், செவ்வலின் தாயாகிறாள். அங்கேதான் எனக்கு ஒரு கேள்வி இருந்தது, அந்த செவ்வலின் தாயா யார், செந்தூரம் வீசிடுவாள் என்று யாரோ ஒருவரின் தாயாக அந்த கவிதையை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார். ஆகவே காற்றாட கொடியாடும், அந்த ஒன்றில்லாமல் ஒன்று இல்லை, ஒன்றோடு ஒன்று இணைந்த வகையில் இருக்கிறது. அதே நேரம் கருணையின் விளக்காகி கடமை உணர்வாகி அந்த செவ்வலின் தாயாக செந்தூரம் வீசிப்பவள் யார் என்ற கேள்வியை நானும் விடுத்தபடி கவிதை மிக சிறப்பு. அவருக்கு வாழ்த்துக்களை கூறியபடி சந்திரவதனி சிவபாலன் அவர்கள் அன்று தொட்டு இன்று வரை அவர் பட்டறிவை ஊட்டுகின்ற, தான் பெற்றுக்கொண்டதை ஊட்டுகிறார். அவரிடம் சொற்கள் எல்லாமே அமிழ்தாக இருக்கிறது. பள்ளி காலம் தொட்டு இங்கு வந்து புலம் பெயர்ந்து, அதாவது புலம் சிதறி வாழும் என்ற அந்த வார்த்தையை அந்த புலம் சிதறி வாழுகின்ற காலம் வரைக்கும் என் உறவாகி, அதே நேரம் உறவுகளோடு பச்சனம் போல தித்திப்பாக வாழுகின்ற ஒரு தன்மையையும் அங்கே காட்டுகிறார். அந்த பெண் வாழுகிறாரா அல்லது அவர் மூலம் இவர் வாழ வைக்கப்படுகிறாரா அந்த வார்த்தைகள் மூலம். அந்த கருப்பொருள் இங்கு இதன்படி நான் அதை தமிழாக பார்க்கிறேன், அதை எப்படி கொண்டு வந்தார் என்பதை அவரிடம் கேட்போம். முதல் நானும் யோசிச்சேன், அந்த நிறைவிலே அது யாருன்னு சொல்லி போட்டு போறேன்னு அது நாங்கள் தான் கண்டுபிடிக்கணும். என்ன, நான் பள்ளிக்காலம் தொட்டு நான் புலம்பெயர்ந்து இங்கு வந்த காலம் வரைக்கும் எனக்கு உறுதுணையா இருக்கிறார். இவளின் வார்த்தைகளால் நான் என் உறவுகளை இப்போது நான் உறவுகளோடு தித்திப்பாக என்றால் அத்தனை உறவுகள் அவருக்கு கிடைத்திருக்கிறது என்ற பொருளும் இருக்கும். உறவுகளோடு பச்சனம் போல அந்த தித்திப்பாக வாழ முடிகிறது. எந்த கம்பனாலும் முடியாத ஓரிரு வரிகள். அப்ப நீங்க சொன்னா சரியா தான் இருக்கு. ஓரிரு வரிகளில் அவளை பற்றி சொல்வதற்கு எந்த கொம்பனாலும் முடியாது, அந்த கொம்பனாலும் முடியாது. அந்த அளவு தூரம் வளமானவள் அவள், வானமானவள், வளமானவள். அதனால் தான் உதடுகள் உச்சரிக்கின்ற அந்த முதல் ஒலியாகவே, அந்த முதல் ஒலியாக நான் உச்சரிச்ச அந்த முதல் ஒலி ஆக அவள் இருக்கிறாள் என்று சொல்லியிருக்கிறார். ஆகவே அப்ப சந்திரவதனி நாங்கள் ஊகித்தது சரிதானா? என்ன கேட்ட நீங்க? இல்ல, இந்த கருப்பொருளே எதுவாக நீங்கள் எடுத்து இதை கொண்டு வந்திருக்கிறீங்க? ஒரு நட்புக்காக நான் என்னுடைய வந்து கற்பனையும் இதுல கலந்து இருக்குது, நிஜமும் இதுல கலந்து இருக்குது. நான் இங்க தமிழை உருவகப்படுத்தி பார்த்தேன், எனக்கு அது பொருந்துகிறது. உங்களுடைய அத்தனை வரிகளோடும் அதுவும் பொருந்துகிறது. நீங்கள் நட்பை சொல்கிறீர்களா? நட்பு தமிழ் எல்லாம் கலந்து எனக்கு அந்த தமிழ் மூலமா, அந்த மொழி மூலமா தான் அந்த நட்புகள் கிடைச்சது கூடுதலாக. அப்ப கருப்பொருள் தமிழ்தான். தமிழ்தான், உண்மைதான். கூடுதலாக பல விஷயங்களுக்கு பொருத்தமா இருக்கிறது. அவருக்கு சிறப்பான வாழ்த்துக்கள். அங்கு அதுவா இதுவா என்று இடவும் சிந்திக்கவும் வைத்தது வாழ்த்துக்கள். அடுத்து சிவமணி அக்கா மிக சிறப்பாக கருவேந்தி கருணை விட்டாள், காசினிக்கு அந்நியானாள், அதனிடம் மனைவி என்று மாண்பு உற்றியிருக்கிறாள். எல்லா விதத்திலும் அவளின் உயர்வு தன்மை குறிப்பிடப்படுகிறது. அவள் காசினியிலே அந்நியாகிறாள், மனைவி என்று மாண்புற்றிருக்கிறாள், இலக்குமியாய் மிழுந்திருக்கிறாள், தயாநிதியாய் முன் வந்திருக்கிறாள். எத்தனை சொற்களை எவ்வளவு அழகை அந்த பெண்ணுக்கு ஊட்ட முடியுமோ சூட்ட முடியுமோ அப்படியெல்லாம் பல சொற்களை. இலக்குமியாய் மிழுந்திருக்கிறாள், தயாநிதியாய் முன் வந்தாள், குலங்காத்தாள், குலமாதுவாய் இல்லாள் என இவள் அரசியாகி விட்டாள், இன்னும் சீதேவியாக இலங்கி நிற்கிறாள், எங்கள் முன்னே பொறுமை தாங்குகிறாள், வரலட்சுமியாகிறாள், பெற்றாத நதியாக பெற்றாகி பலரோடும் பணி உரிமையோடு பணி சுமந்து செல்கிறாள். ஆகவே இவளுக்கு பல நூறு பெயர்கள் கொண்டாலும் இவளை ஒரு சொற்களுக்குள்ளே அடக்க முடியாத வல்லமையாக இருக்கிறாள். அந்த அருமருந்து நீ வாழியவே என்ற அந்த நிறைவாக விடயத்தை வாழ்த்தி சென்றிருக்கிறார். மிக சிறப்பாக நிறைய உண்மையிலே இன்று அவருடைய கவிதை அழகாக இருக்கிறது. அந்த சொற்களினுடைய கோர்ப்பெனவு மிக அற்புதமாக இருக்கிறது. வாழ்த்துக்களை கூறியபடி அடுத்து ஜெபாசிரி தேவியின் அவர்கள் எழுதும் பேனாவும் மயங்கம், உள்ள மொழிரும் உவகை கூட மலைக்க வைக்கிறது அந்த வானத்து நிலவு. அவள் எழுதும் பேனா கூட ஒரு நேரம் ஒரு நிமிஷம் மயங்கி விடுமட இவவை பற்றி எழுத போறோம், அதனிடம் உள்ளத்துல ஒளிர்கிறது, அந்த மகிழ்வு ஒளிர்கிறது, மலைக்க வைக்கின்ற அந்த வானத்து நிலவாக எம்மை தாங்குகின்ற பூமி தாயாகவும் இருக்கிறாள், துயரம் தீர்ப்பவளாக இருக்கிறாள், பெருமை கொண்டவளாக இருக்கிறாள், பேராண்மை கொண்டவளாக இருக்கிறார். அந்த தாயா நிலமா பூமியா என்று இவரும் பலவக்கமாக சொல்ல வைத்திருக்கிறார். சிறப்பான வாழ்த்துக்கள். எழுதும் பொழுது பேனா மயங்குற அளவுக்கு அத்தனை தூரம் வெள்ளமையான ஒரு பெண்ணை இவர் தன்னுடைய கவிதைக்குள் தந்திருக்கிறார். அது பெண்ணா மொழியா நிலமா
என்று அவர் சொல்லட்டும். அடுத்து ஜெயசக்தி பிரபாகரன் அவர்கள் அவர் சொல்லியிருந்த அந்த அழகு சுந்தரி, அந்த சுந்தரி இருக்கும் இடம் சொர்க்கத்தின் வாசல் என்று அதை கொஞ்சம் நிகழ வைத்தது. இத்தனையும் கொண்டவர் இப்போ இம்மிடம் இல்லை, அந்த சுந்தரி அவள் வாழும் இடம் சொர்க்கத்தின் வாசல் அன்றோ என்று நிறைவின் வரிகள் மனதை தொட்டிருந்தது. கல்கலைகள் அவளிடத்தில் பாங்குடன் விழிந்தாலும் உற்ற துணியாகவும் உறுதியானவளாகவும் உயர்வினை நல்கிடவைக்கு அவள் ஓயாது உழைத்தவளாகவும் இருக்கிறாள். நல்ல குணம் நிறைந்தவளாக, நாகரிகம் அறிந்தவளாக, எல்லா விஷயத்திலும் அவர் அந்த காலத்து பெண்ணாக இருந்தாலும் அவருடைய ஆளுமை மிக அதிகமானது. நான் சின்ன பிள்ளையா இருந்தபோது அவரை பார்த்து அத்தனை தூரம் ஆச்சரியப்பட்டது, நிறைய கேள்விப்பட்டது, அத்தனை பார்த்து வியந்திருக்கிற ஒரு பெண்ணாக இருக்கு. இந்த காலத்திலே நாம் அடையாத உயர்வை அந்த காலத்துல அவர் அடைந்திருக்கிறார். ஆகவே அந்த தாயை பற்றி சொன்னது அத்தனையுமே உண்மைதான். நாகரிகம் அறிந்தவள், எமக்கும் நல்வாழ்வு நல்கியவள். இன்னா சொல்லை அவள் சொல்லி நான் கேட்டதில்லை. இன்னா சொல்ல ஒரு தவறான சொல்லியோ கெட்ட வார்த்தையோ சொல்லி நாங்கள் கேட்டதில்லை. அந்த கோலமயில் அவள் இருக்க நமக்கு கோயில் குளமீன் என்று கேட்டிருந்தார். உண்மையிலே தாய் இருக்கும் போது அப்படியான ஒரு அன்பு கிடைக்கும் போது நாம் கோயில் குளத்தில் என்னத்தை தேட போகிறோம். மிக மனதை தொட்ட வரிகளாயிருக்கு. ஆனாலும் அந்த சுந்தரி வாழுமிடம் சொர்க்கத்தின் வாசல் அன்றோ என்று முடித்திருக்கிறார். சிறப்பான அந்த கவிதைக்கு இவர் அந்த கருவுக்கு உண்மையிலே நிறைய மகுடம் செய்திருக்கிறார். வாழ்த்துக்களை நாங்கள் குறிப்பிட்டபடி வாழ்த்துக்கள். கீதா பெருமானவர்கள் மெல்லியாள் என்னும் மேன்மை மகுடத்தில் சொல்லிட முடியா எழுதுகின்ற இந்த இவளுடைய சிறப்பு. அவர் சொல்லுற இல்லறத்திலே கரையினம், ஏதோ ஒரு விடயத்திலே இவள் கரையினம் இந்த உலகத்தில். அதுல நான் எழுதியிருக்கின்ற மெல்லியாள் என்னும் மேன்மை மகுடத்தில் சூடப்பட வேண்டியவள், சொல்லிட முடியாது இவளுக்கு வருகின்ற அந்த இடர்கள், அதே நேரம் அந்த துன்பத்தில் இவள் கரைகின்ற போதும் இவ்வுலகத்திலே ஆத்மார்த்தமாய் வென்று, எத்தனை இடர்கள் வருகிற போதும் அவள் ஆத்மார்த்தமாக வென்று வருகிறாள். அந்த வலிமையோடு எழுகிறாள். குடும்பம் என்னும் தேரை வல்லமையால் இழுத்து வருகிறாள். அதே நேரம் குடும்பத்தை கோயிலாக கொலுவேற்றுபவளாக இருக்கிறாள். கட்டியவன் கைகளை விட்டா என்ன, அவளை வார்த்தைகளாலே கொலை செய்து புதைத்தாலும் அவள் வெற்றாத அன்புருவாய் எழுகிறாள். தன்னுடைய குழந்தைகளை அவள் காக்கிறாள். இன்று அதிகமான இடத்திலே தாயோடு வளர்கின்ற பிள்ளைகள் தான். தந்தையால் கைவிடப்பட்டாலும் தாய் கைவிட்டுட்டு போட்டாலும் காலமும் அப்படியான பெண்களைத்தான் நாங்கள் தான் கூலி வேலை செய்த தான் சாப்பிடாவிட்டால் என்ன பிள்ளைகளை தான் பெற்ற பிள்ளைகளுக்கு பார்க்கின்ற தன்மை நிறைய பெண்களை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே அப்படியாக கணவனாலே கைவிடப்பட்டாலும் கூட தான் தன்னுடைய பிள்ளைகளை அவள் சிறப்பாகத்தான் வளர்த்து கொண்டிருக்கிறார். அந்த கவிதையை தொடர்ந்து இருக்கிறார். அந்த சிறப்பான வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு அதுல அவருடைய கவிதையின் தொடர்ச்சி தான் நான் நினைக்கிறேன். திட்டம் போட்டு வட்டம் போடுவர்கள் மத்தியிலே கைகட்டி விடுவார்கள். இது உங்களோட வரிகளுக்கு அப்ப இவர் தொடர்ச்சி ஊழ்வினி என்று ஒதுங்கியே நிக்காது மூழ்கியே முத்தெடுக்கின்ற அந்த வெள்ளமே எங்கே முடத்தை இது எனக்கு கிடைக்கின்ற விஷயம் ஊழ்வினை. அது இல்ல வாழ்க்கையில தோற்று போகும்போது அவ்வப்போது நாம் நினைத்து கொள்வோம். இதெல்லாம் ஊழ்வினை பலன் அல்லது பயன் என்று சொல்லி நாங்கள் ஒதுங்கி விடுகிறோம். ஆனாலும் அதற்குள்ள மூழ்கி விடாது. முத்தெடுக்கின்ற முத்தாய்ப்பாய வாழ்ந்து விடுவள் இவள் என்றும் மதியின் துணையோடு மனதிலே உறுதியோடு, மதியின் துணையும் மனதின் உறுதியோடுமே இந்த மங்கை வாழ்வை உயர்த்துகின்ற விதியாக மாற்றி, விதியை கூட மதியாக மாற்றி வாழுகின்ற அந்த அற்புதமான தன்மையை இவர் தன் கவிதைக்குள்ளே கொண்டு வந்திருந்தேன். மிக சிறப்பான வாழ்த்துக்கள் நிறைய எழுதியிருந்தேன். நான் அதை உள்வாங்கியிருந்தேன். நான் எல்லாவற்றையும் சொல்ல முடியாது. சரி, இங்கு சிவதர்ஷினி ஒன்றை சொல்ல காணும், கவிதைகள் விதைப்பதை விடவும் அந்த கவிதைகள் இந்த விதைப்பை அறுவடை செய்யும் போது அது இன்னமும் அழகு. நாங்கள் அவசரமாக சொல்லிவிட்டு சென்றோம், அதை எடுத்து ஆய்ந்து அதை கதிர்களாக மணிகளாக உண்பதற்காக தரும்போது அது இன்னமும் அழகு பெறும். எனவே அந்த அழகான பணியை செய்கின்ற உங்களுக்கு சிறப்பான வாழ்த்துக்கள். நாம் அழகாக அந்த அமிழ்தினை உண்டிருந்தோம். அந்த வார்த்தைகள் அழகாக அமிழ்தாக தரப்பட்டன. எனவே சிறப்பான வாழ்த்துக்கள். இங்கு சிவதர்ஷியின் பக்கத்தில் இவள் சொல்லுகின்ற வார்த்தைகள் அத்தனையும் உயிர்வாதை அல்ல, இவள் ஆயுள் நீட்ட இவள் விதைப்பவையாக இருக்கிறது. அது புதிர்களை புதைத்து வைத்திருக்கிறது.
புறக்கணிக்கப்பட்ட வாழ்வு இவளுக்கு இருந்தாலும் இவள் அந்த சொன்ன வார்த்தைகள் அடுப்போடும் விறகோடும் பட்டிமன்றம் நடத்த அவளுக்கு வெளியில போய் நடாத்துவதற்கான சந்தர்ப்பம் இல்லை. அடுப்போடும் விறகோடும் அவளுடைய வாழ்க்கையில் பட்டிமன்றம். வீட்டில் பூச்சியாக அவள் வாழ்ந்திருக்கிறாள். இல்லத்தில் உள்ளவர்களுடைய வாழ்வில் அரசோச்சு நிலை இருக்கிறது. அதுல இன்னொரு வரி ஒன்று அழகாக வந்தது, அதை நான் தவற விட்டு நினைக்கிறேன். அந்த பட்டிமன்றம் போல இன்னொரு வார்த்தை ஒன்று. சிவதர்ஷி, அந்த வரிகளை ஒரு முறை தர முடியுமா? அழகான இவள் அதாவது அரங்குமேறும் அளவில் ஆக்கங்கொண்ட இவள் சொற்கள் அவள் இல்லத்தில் உள்ளோர் உள்ளத்தில் அரசோச்சின் நாள் வருமா. அவ்வளவு திறமை மிக்கவளை ஆனாலும் வீட்டில் அங்கீகாரம் என்பது பலருக்கு அந்த அங்கீகாரம் கிடைக்காத போது அவர்கள் புதைக்கப்படும். அவர்களுக்கு அத்தனை திறமை இருக்கும், அவர்களுக்கு அத்தனை ஆளுமை இருக்கும், அத்தனை வல்லமை மிக்கவர்களை புதைத்து விடுவார்கள். இங்கு அழகாக அந்த பக்கம் இங்கு பேசப்பட்டது. அவளுடைய பிள்ளை மொழியும் கற்க மொழியும் காதல் கிளை மொழியுமாக அவளுடைய வார்த்தைகளுக்கு அத்தனை அழகி இருக்கிறது. அத்தனையமாக வாழ்கின்ற அவளுடைய வாழ்க்கையின் பக்கங்கள் அவ்வளவு இத்தனையும் தாங்கிக் கொண்டு எழுகின்ற அந்த அமிழ்தானவளை நம்மோடு எடுத்து வந்த சிவதர்ஷினி ராகவன் அவர்களுக்கு சிறப்பான வாழ்த்துக்கள். அவள் அழகாய் அமிழ்தாய் நம்மோடு பேசப்பட்டாள். சொற்களுள் அடங்கான அமிழ்தாக நம்மோடு சிறப்புற பேசப்பட்டால். பேசிய ஒவ்வொரு நவசக்திகளுக்கும் மிகச்சிறப்பான வாழ்த்துக்கள். நீங்கள் உங்களுடைய கவிதையும் நான் முதல்ல உங்கள் அம்மாக்கா என்று நினைத்தேன். பவித்ரா என்று வந்தபடியா, பவித்திரமானவள் என்றபடியா, மகளா என்று பார்த்தேன். ஆனால் அது அம்மா பிள்ளை மகள் 3 சந்ததிக்கும் ஒத்து போகிற வரிகளாக. அம்மா என்ற ஒரு அமிழ்த மொழி செதுக்கி அதாவது சிற்பத்தினை ஒளிவார்த்த சிற்பமாக செதுக்கி சீரிய நோக்கத்திலே செப்பனிட்டவளாக இருக்கிறார். மேவும் கலைகளை வார்ப்பில் இட்டவளாகவும் பவித்திரமாய் செயல் செய்ய செப்பனிட்டக்கூடியவளாகவும் அச்சிய பாத்திரம் அவள் அருகில் இருக்கும்போது அது ஒரு அச்சிய பாத்திரமாக இருக்கும். அன்பை அள்ளி அள்ளி கொடுக்கின்றார். சிறகினிலே சீரிய அரங்கமைத்திருக்கிறார். கருவறை வாழ்வினில் கருசமைத்த காருண்யமான தேவதை அவள். அழகான வரிகள். கருவறை வாழ்வினில் கருசமைத்த காருண்ய தேவதை அவள். அவள் சொற்களுக்குள் அடங்காத வெள்ளமை என்று தொடர்கிறது. அதிலே அது உங்கள் அம்மாவுக்கா அல்லது மகளுக்கா? நிச்சயமா 3 பேரும். நான் என்னுடைய அம்மாவை அத்தனை கருணை மிக்கவளா பார்க்கிறேன். நான் என்னுடைய குழந்தைக்கு எவ்வளவு தூரம் அன்பாக இணைத்து பார்க்க, இன்று என் மகள் தன் குழந்தையை ரசித்து பார்க்கும் போது அந்த அழகு இன்னமும் சந்ததி கடத்தல். உண்மையிலே நாம் அம்மாவை எப்படி பார்த்தோமோ, அந்த அன்பை எப்படி மதித்தோமோ, அது போல அது அங்க அடுத்த கட்டத்துக்கு கொடுக்கப்படும் போது அவர் ஊடாக அந்த பிள்ளையை எப்படி பார்க்கிறாருன்றது நாங்கள் வெற்றி அடைந்திருக்கிறோம். அந்த தாயுமே ஊட்டி இருக்கிறோம், அல்லது அந்த பெற்றை அவர்களுக்குள் விதைத்து இருக்கிறோம் என்ற போது அந்த சந்ததி கடத்துகை மிக சிறப்பாக. கீதா பரமானந்தவர்கள் ஒரு முறை சொல்லியிருந்தார், விஜயகௌரியும் இப்ப சண்டை பிள்ளைய பத்தி பேச அது புரியாமல் வருகிற ஒரு பேருவகை. அவள் தங்கமே என்று அழைக்கும் போது நான் என்னுடைய பிள்ளையின் தாயின் பேர் என்பதை பார்த்து நான் ஆச்சரியப்படுகிறேன். அவ்வளவு தூரம் இவ்வளவு அழகாக காக்கிறாளே என்று. எனவே நிச்சயமாக அது நான் நினைக்கிறேன், என்னதான் சொல்லாட்டியும் அந்த 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 பார்க்கிற கண்ணும் பேசுகிற மொழியும் அந்த குழந்தைகள் பேசுகின்ற மொழியும் நிச்சயமாக இன்னொரு முறை அந்த 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 பேரழகை பகிர வேண்டும் என்ற உந்துதலை கொடுக்கும் என வெட்கமின்றி ஒப்புக்கொள்கிறேன். கீதா பரமானந்தவர்களே, எனவே சொற்களுள் அடங்கான அந்த இடத்தில் அந்த கௌரி என்றவரை நான் காணல தான் நான் அப்படி சொன்னா. அவ்வளவு ஒரு மகிழ்ச்சியும் பெருமையுமா நீங்கள் பேசினீங்கள். அந்த இடத்துல ஆளுமையான கௌரிய புதர்ச்சிட்டுதான். இல்ல, இயல்பாக உண்மையிலேயே நான் எதையுமே வெளியில பேசுறதுக்கு விருப்பப்படுவதில்லை. ஆனால் இங்கு அந்த இடத்தில் மாத்திரம் என்னை அறியாமல் எங்கோ ஒருத்தி என் பேச்சியின் மூலமாக பேச உந்தப்படுகிறாள் என்பதுதான் உண்மை. எனவே அழகாக அந்த அமிழ்தில இந்த அந்த அந்த பக்கத்தை இப்ப நாங்கள் அமிழ்தன்னு சொல்லும் போது கூட என் சின்னவள் வாயை திறந்து சொல்கின்ற இந்த மழலை மொழி எனக்கு அமிழ்தாக இப்போது தெரிகிறது. மிக அழகாக அந்த சொற்களை இழைத்து வந்த ஒவ்வொருவருக்கும் அதை அழகுற செப்பனிட்டு அறுவடை செய்த சிவதர்ஷி ராகவன் அவர்களுக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள். அடுத்து வருகின்ற வலிகளால் இழைத்த வல்லமையோ, எத்தனை வல்லமை மிக்கவர்களை நாம் பார்த்திருக்கிறோம். எனவே இங்கு சிவதர்ஷி ராகவன் அவர்கள் 2வது ஓட்டத்தை தயாராகின்றார். பத்மலோஜினி மெல்ல அதற்கு அறுவடை செய்ய தயாராகிறார். வலிகளால் இழைத்த வல்லமையோ, எத்தனை விழிகள் நாளும் குறு பார்வை பார்க்கும். எத்தனை விழிகள் நாளும் குறு பார்வை பார்க்கும். உன் ஆடை நீக்கி கோர பார்வையால் கொல்லும். உன் ஆடை நீக்கி கோர பார்வையால் கொல்லும். வாடை கூட தொட்டு செல்லும். முட்டி மோதி கொல்லும். வாடை கூட
தொட்டு தொட்டு செல்லும், முட்டி மோதி கொல்லும். அசுர கைகள் எட்டாத தூரம் உனது, அசுர கைகள் எட்டாத தூரம் உனது. பெண் மனது முக அழகு கவிஞர் உரைக்கும் சிறப்பு, பெண் மனது முக அழகு கவிஞர் உரைக்கும் சிறப்பு. நாளும் தேய்தல் கொண்டு தேம்பு முந்தன் கண்ணீர், நாளும் தேய்தல் கொண்டு தேம்பு முந்தன் கண்ணீர். மழைதானோ தனி நீரோ யாதென மன்றம் காண நான் உரைத்தால் வீணோ. நாளும் தேய்தல் கொண்டு தேம்பும் உந்தன் கண்ணீர், மழைதானோ தனி நீரோ யாதென மன்றம் காண நான் உரைத்தால் வீணோ. வலிகள் கொண்டாய் நீயும் அதை உணரா மானிடர் தாமும், வலிகள் கொண்டாய் நீயும் அதை உணரா மானிடர் தாமும். கவிதை கொண்டார் கனவில் தின்றார், கவிதை கொண்டார் கனவில் தின்றார். ஆம் நிலவே நீ வலிகளால் இழைத்த வெல்லமையோ, ஆம் நிலவே நீ வலிகளால் இழைத்த வெல்லமையோ. அது பெண் நிலவே நீ வலிகளால் இழைத்த வெல்லமையோ. நன்றி. அடுத்த கவிதையை படைப்பதற்கு பத்மலோஜினி திருச்செந்தூர் செல்வன் உங்களை அன்பால் அழைக்கிறேன். நன்றி. மீண்டும் அனைவருக்கும் உற்சாகமான மதிய வணக்கம். வலிகளால் இழைத்த வல்லமையோ, விதிகளால் வடிவமைக்கப்பட்டோமா வலிகளால் விதைக்கப்பட்டோமா, விதிகளால் வடிவமைக்கப்பட்டோமா வலிகளால் விதைக்கப்பட்டோமா. விதியோ வலியோ வாழ்க்கை உனக்கானதே, விதியோ வலியோ வாழ்க்கை உனக்கானதே. மென்மையால் இனிமையால் மாயையால் இழக்காதே உன்னை, மென்மையால் இனிமையால் மாயையால் இழக்காதே உன்னை. மௌனத்தின் கவிதையில் மலைத்துளியை இசையாக்கினார், மௌனத்தின் கவிதையில் மலைத்துளியை இசையாக்கினார். சிதறிய சொற்களை மாலையாய் கோர்த்தார், சிதறிய சொற்களை மாலையாய் கோர்த்தார். தொடரும் நிழல்களை சொல்லாலே தீயிட்டார், தொடரும் நிழல்களை சொல்லாலே தீயிட்டார். உணர்வுகளை உரமாக்கினார் உலகை தனதாக்கினார், உணர்வுகளை உற்றமாக்கினார் உலகை தனதாக்கினார். மானத்தை விற்கவில்லை மனங்களை மாற்றவில்லை, மானத்தை விற்கவில்லை மனங்களை மாற்றவில்லை. வலிகளுக்கு பிறந்தவள் இல்லை வல்லமைகளால் வெற்றியடைந்தார், வலிகளுக்கு பிறந்தவள் இல்லை வல்லமைகளால் வெற்றியடைந்தார். வலியமைத்த பாதைகளை அறிவால் ஒளியாக்கினார், வலியமைத்த பாதைகளை அறிவால் ஒளியாக்கினார். நன்றி. அடுத்ததாக சர்வேஸ்வரி சிவரூபன் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். மீண்டும் வணக்கம். வலிகளால் இசைத்த வல்லமையே என்னவளே என்னுயிர் ஆனவளே அமுதே, வலிகள் சுமந்து வலம் திரும்பினாய் என்னவளே என்னுயிர் ஆனவளே அமுதே, வலிகள் சுமந்து வலம் திரும்பினாய். பலமிழக்கா பாவையாய் பவனி வந்தாய், பலமிழக்கா பாவையாய் பவனி வந்தாய். அணை உடைத்த வெள்ளமாய் அணைத்து எடுத்தாய், அணை உடைத்த வெள்ளமாய் அணைத்து எடுத்தாய். துணையாக நின்றி தூணாக நிமிர வைத்தாய், துணையாக நின்றி தூணாக நிமிர வைத்தாய். நினையாத போதெல்லாம் நிம்மதியும் தேடி நிற்பாய், நினையாத போதெல்லாம் நிம்மதியும் தேடி நிற்பாய். அணையாத விளக்காய் அயராது பாடுபட்டாய், அணையாத விளக்காய் அயராது பாடுபட்டாய். கோபுரம் நீ இருக்க கோவில் ஒன்று தேவையில்லை, கோபுரம் நீ இருக்க கோவில் ஒன்று தேவையில்லை. இம்மையிலே என்னை தாங்கிய இமயமும் நீதானே, இம்மையிலே என்னை தாங்கிய இமயமும் நீதானே. சுமைகளும் கணக்கவில்லை சுகமும் கிடைக்கவில்லை, சுமைகளும் கணக்கவில்லை சுகமும் கிடைக்கவில்லை. வளமையில் வலிகளால் இழைத்த வல்லமையே, வளமையில் வலிகளால் இழைத்த வல்லமையே. கனவிலே வாழவில்லை நினைவிலே நின்றாடுகின்றாய், கனவிலே வாழவில்லை நினைவிலே நின்றாடுகின்றாய். மனசிலே களங்கமின்றி மகளுடனே நேசித்தாய், மனசிலே களங்கமின்றி மகளுடனே நேசித்தாய். பூவான உணவுள்ளம் பூப்பூவாய் விரிந்திருக்க, பூவான உணவுள்ளம் பூப்பூவாய் விரிந்திருக்க. நாளான நாட்கள் எல்லாம் நலிந்துமே போகவில்லை. தோளோடு துணியாக சோம்பாமல் நிற்பவள், தோளோடு துணியாக சோம்பாமல் நிற்பவள். சாம்பவியும் அவளே சரித்திர நாயகியும் அவளே, சாம்பவியும் அவளே சரித்திர நாயகியும் அவளே.
அடுத்ததாக சந்திரவதனி சிவபாலசிங்கம். ஆமா, மீண்டும் அதுக்கு முதல் அந்த ஒரு ஆள் வராமன் எங்களை நவசக்திகள் ஆக்கினா அவருக்கு நன்றியை சொல்லிக்கிட்டு இல்ல நவசக்தியாகவே தன்னை கற்பனை பண்ணி கொண்டுதான் இப்ப பேசுகிறாராம். இல்ல நீங்க திருப்பி திருப்பி உச்சரிக்க நான் நினைச்சேன் நிச்சயமா. வலிகளால் இழைத்த வல்லமையோ, வலிகளால் இழைத்த வல்லமையோ வஞ்சியவள் இன்றிந்த வையகமதில் சட்டென்று சாதனைகள் படைப்பதில் சகலரையும் விஞ்சியே நிற்கின்றாள். வலிகளால் இழைத்த வல்லமையோ வஞ்சியவள் இன்றிந்த வையகமதில் சட்டென்று சாதனைகள் படைப்பதில் சகலரையும் விஞ்சியே நிற்கின்றாள். வலிகளால் இழைத்த வல்லமையோ வண்ணமகள் தன் சொந்த வாழ்வினில் முட்களும் கற்களும் நிறைந்த கரடு முரடு பாதை வழி கால்கடுக்க நடந்தே படிப்படியாய் முன்னேறி இன்று நல்லதொரு பதவியில் பவிசாக இருக்கின்றாள். வலிகளால் இழைத்த வல்லமையோ வண்ணமகள் தன் சொந்த வாழ்வினில் முட்களும் கற்களும் நிறைந்தே கரடு முரடு பாதை வழி கால் கடுக்க நடந்தே படிப்படியாய் முன்னேறி இன்று நல்லதொரு பதவியில் பவிசாக இருக்கின்றாள். பழித்தவாய் படலைக்குள் சிரித்தவாய் சீலைக்குள் என்றிட்ட கிராமிய பழமொழிக்கு ஒப்ப இன்று அவளிடம் எத்தனை பேர் கைகட்டி சேவகம் செய்கின்றனர். பழித்தவாய் படலைக்குள் சிரித்தவாய் சீலைக்குள் என்றிட்ட கிராமிய பழமொழிக்கு ஒப்ப இன்று அவளிடம் எத்தனை பேர் கைகட்டி சேவகம் செய்கின்றனர். நலிவுற்ற காலங்களில் நங்கியவள் பட்ட அடிகளும் அதனிடை பிறந்த வலிகளும் இன்றவளை அனலிடை புடம்போடப்பட்ட தங்கமென பிரகாசிக்க வைத்திடும் பெருமை. நலிவுற்ற காலங்களில் நங்கையவள் பட்ட அடிகளும் அதனிடை பிறந்த வலிகளும் இன்றவளை அனலிடை புடம்போடப்பட்ட தங்கமென பிரகாசிக்க வைத்திடும் பெருமை. துன்பங்களை கண்டு துவண்டு விடாது மீண்டும் மீண்டும் உயிர் தெளிந்திடும் பீனிக்ஸ் பறவை போல் இருக்கின்றாள் என்றால் அதுவும் அவளது வலிகளால் இழைத்த வல்லமைதானே. துன்பங்களை கண்டு துவண்டு விடாது மீண்டும் மீண்டும் உயிர் தெளிந்திடும் பீனிக்ஸ் பறவை போல் இருக்கின்றாள் என்றால் அதுவும் அவளது வலிகளால் இழைத்த வல்லமை தானே. நன்றி. எனக்கு அடுத்து சிவமணி புவனேஸ்வரன் அவர்கள். ஒன்று சந்திரவதனி, நிச்சயமாக நான் என்னை ஒரு சக்தியாக தான் எப்போதுமே பார்த்துக்கொள்வேன். அதை போலதான் நீங்க ஒவ்வொருவரும் பார்த்துக்கொள்வீர்கள் என்பது நிச்சயமாக தெரியும். நிச்சயமாக நீங்கள் சொன்னது சரி.